கருத்து பற்றி ஒருங்கிணைக்கும் இந்த பயிலரங்கத்தில் கருத்துப்பற்றை ஒரு 10 வருடத்துக்கு முன்பாகவே அவங்க பயிலரங்கத்தில் நான் தொடர்ந்து ஒரு பங்கேற்பாளராக இருந்திருக்கேன். அவங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது ரொம்ப நன்றி. இன்றைக்கி பேச இருக்கிற என்னுடைய தலைப்பு அநீதி இழைக்கும் சொல்லாடல்கள் மீதான மறு விசாரணை. ஸோ குற்றமும் தண்டனையும் அப்படின்னு பேச இந்த தலைப்பை கேள்விப்பட்டவுடன் எனக்கு நான் தொடர்ச்சியாக இந்த 20 ஆண்டு கால படங்கள் பற்றி நான் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கேன். அது தொடர்பான ஆய்வுகளை செஞ்சிட்டு இருக்கேன். அது நேரத்தில் நான் ஒரு நாட்டுப்புறவியல் மாணவன், அந்த ஆய்வாளர். இந்த தொடர்ச்சியால் நான் ஏற்கனவே கர்ணன் தொடர்பாக ஒரு கருத்தரங்கத்துலேயும் இது தொடர்பாக பேசியிருக்கோம். இந்த தொடர்ச்சியிலேருந்து நான் இதை அணுகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த குற்றமும் தண்டனையும் அப்படின்னா ஒரு சமூகத்தில் இல்லை ஒரு விளிம்பு நிலை சமூகத்தில் குற்றம் அப்படின்றத அந்த சமூகம் எவ்வாறு பார்க்கிறது, இல்லை அதோட அது தொடர்பான உருவான படங்கள் இந்த வேவ்னு ஒன்று இருக்குது. 2010க்கு பின்பாக உருவான ஒரு புதிய அலை சினிமா இங்கே சாத்தியப்பட்டிருக்கிறது. அது இந்தியில் ஒரு சில படங்கள் வந்திருக்கலாம், மராத்தியில் சில படங்கள் வந்திருக்கு, மலையாளத்தில் சில படங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக படங்கள் இருந்தாலும் தமிழில் ஒரு தொடர்ச்சியான அலையை பாரஞ்சி தொடங்கி மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், இந்த மாதிரி அப்புறம் ஜெய்பீம், இந்த மாதிரி வெவ்வேறு தரப்பு ஆட்கள் தொடங்கிய இந்த அலை இன்னமும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அலையை, இந்த படங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது, இது என்ன சொல்ல விரும்புது, அதோட நோக்கம் என்ன அப்படின்ற அடிப்படையில் எனக்கு ஒரு சில கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகள்ல இருந்து நான் அதை ஆரம்பிக்கிறேன். எதுக்காக இந்த படங்கள் எடுக்கப்படணும், அதோட அடிப்படையான நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு இதிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல் சொல்லாடல் அப்படின்னு இங்கே நான் பயன்படுத்துறது டிஸ்கோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. சொல்லாடல் அப்படின்றத வெறுமனே மொழி என்றோ எழுத்தென்றோ நம்ம சுருக்கி விட முடியாது. அது இது ஒரு ஃபூக்கோவோட டெஃபினிஷன்லேருந்து அந்த வார்த்தையை எடுத்துக்கிறேன். சொல்லாடல் அப்படின்றத அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு அறிவாலையும் அதிகாரத்தாலையும் கட்டமைக்கப்படுகிற ஒரு சமூக உரையாடலை உருவாக்கக்கூடியது. அதே நேரத்தில் அதில் ஒரு கருத்து இருக்கும், அதே நேரத்தில் அது பழக்க வழக்கமாக சமூகத்தில் தங்கியிருக்கும், அதே நேரத்தில் அது தொடர்ந்து சப்ஜெக்டிவிட்டியை, தன்னிலைகளை உருவாக்கும். அந்த சொல்லாடல் தான் சமூக சொல்லாடல் தான் சப்ஜெக்டிவிட்டியை உருவாக்கும். சப்ஜெக்டிவிட்டின்றது நம்மளுடைய சமூக தன்னிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இங்கே சமூக தன்னிலை தொடர்ந்து சாதி குறித்தான சமூக தன்னிலை உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த சொல்லாடல்கள் முழுக்க எல்லா இடத்துலையும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அது ஒரு பொருளாக, இடமாக, காலமாக, அப்புறம் ஒரு நபராக, எல்லா பகுதிகளிலையும் சாதி குறித்தான சொல்லாடல்களே இருக்கிறது. நம்ம ஒரு நாட்டுப்புறவியலில் நாங்கள் வெவ்வேறு இதில் பார்க்கும்போது அது ஒரு பேலட்டில், அதாவது ஒரு கதைப்பாடலில், பழமொழியில், அதுக்கப்புறம் இலக்கியங்கள், வாய்மொழி இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் சாதி குறித்தான சொல்லாடலாக நிரம்பி இருக்கும் பொழுது இந்த சொல்லாடல்களை, இந்த மொத்த சொல்லாடல்களுமே ஒரு விளிம்பு நிலைக்கு அது ஒரு தொடர்ந்து அநீதி இழைக்கக்கூடியதாக, அது மொத்த சொல்லாடலுமே எப்படி இருக்குன்னா அதில் அவங்களுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெகுஜனத்தில் மெயின் ஸ்ட்ரீம் சொல்லாடல்கள் எல்லாம், மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா அது எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கோர்ஸாக இருக்குது. டிஸ்கோர்ஸை ஒரு 4 வகையாக பேசும்போது அது நார்மலைசிங் டிஸ்கோர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில இதை ஒரு சொல்கிறாரு. அதில் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது மார்ஜினல்ஸ், அதுக்கப்புறம் சபால்டன், இந்த மாதிரியான தலித்துகள், இவங்களை வகைப்படுத்தக்கூடிய ஒரு டிஸ்கோர்ஸை இந்த சமூகம் தொடர்ந்து உருவாக்கும் அப்படின்றார். இந்த சொல்லாடல்களை மறுக்கும் வேலை எப்படி இருக்குது, இந்த சொல்லாடல்களை எவ்வாறு இந்த சமூகம் பார்த்தது, தமிழ் சமூகத்தில் இப்படி இந்த படங்களை பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு 100 ஆண்டு கால வரலாறு நம்மளிடம் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த படங்களை நான் பார்க்குறேன். திரைப்படங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 100 ஆண்டு கால இந்த சொல்லாடல்கள் மீது நடந்த ஒரு பெரிய அரசியல் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு உரையாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இவ்வாறான ஒரு விளிம்பு நிலை பற்றியான தொடர்ந்து இந்த சொல்லாடல்களே அவ்வாறு இருக்கும் பொழுது இதுக்கு 2 விதமான பார்வையை 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்தது. ஒன்று ரிசம்பிளன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதாவது போல செய்கிறது. இன்னொன்று ரெப்படிஷன்ஸ். ரிசம்பிளன்ஸ் அப்படின்றது இடைநிலை சாதிகள் அல்லது பார்ப்பனர் அல்லாத சில சாதிகள் அவங்களும் பூணூல் அழிந்து கொண்டு பார்ப்பனர்
பார்ப்பனர்களைப் போலவே தங்களை வந்து மாற்றிக்கொள்வது. இப்போ வைசியர்கள் ஒரு சில அதேமாரி வந்து விஸ்வகர்மா இந்த மாதிரியான சாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு வர்ணாசிரமத்தில் என்ன இடம், நான் 2வது இடத்துல இருந்துக்கிறேன் 3வது இடத்துல இருந்துக்கிறேன்னு அவங்க வந்து வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த இடங்களை கோரி அந்த மரத்தின் ஒரு கிளையாக தன்னை மாற்றிக்கொள்வது அப்படின்றது வந்து ஒரு செயல்பாடு. இதுக்கு இல்லாத இன்னொரு செயல்பாடு வந்து என்ன இருக்குன்னா, பேரலாக இன்னொரு டிஸ்கோஸை உருவாக்குறது. அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்கோஸை உருவாக்கக்கூடிய ஒரு செயலை வந்து இந்த 20ஆம் நூற்றாண்டில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நான் வந்து இது எங்கேருந்து தொடங்குறேன்றதை தாண்டி இது வந்து நான் வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்து பேச வேண்டியிருக்கின்றனால நான் அயோத்திதாசருடைய ஒரு இதிலிருந்து நான் வந்து தொடங்குறேன். அயோத்திதாசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்கோஸ்க்கு, அதாவது தொடர்ந்து ஒரு தலித்துகள், அப்புறம் அதே நேரத்தில் வந்து விளிம்பு நிலை சாதிகளை சேர்ந்தவர்களை வந்து இந்த மொத்த தொன்மமும் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, அது வந்து அவங்களை வந்து அது வந்து மெயின் ஸ்ட்ரீமால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தொன்மமாக இருக்குது. இவர் வந்து ஒரு ஆல்டர்னேட் டிஸ்கோஸை ஒன்று வந்து உருவாக்குறாரு, இந்திரதேச சரித்திரம்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாரு. அதில் வந்து பார்ப்பனர்களுடைய இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்ப்பனர்கள் யார், அதுக்கப்புறம் வந்து இங்கே இருந்த மக்கள் யார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்டர்னேட் டிஸ்கஸ் உருவாக்குறார். அந்த இதில் வந்து பேசும்போது ஆதியில் வந்து ஒரு பௌத்த நிலம் இருந்தது, அங்கே எல்லாம் மக்கள் இருந்தாங்க. அங்கே வந்து பூர்வ பார்ப்பனர்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க, அசலான பார்ப்பனர்கள் இருந்தாங்க. அவங்கள வந்து போல செய்து அந்த பார்ப்பனர்களை போலவே செய்து வேஷ பார்ப்பனர்கள் வந்தார்கள். இப்படி ஒரு டிஸ்கோஸை வந்து உருவாக்குறார். இந்த டிஸ்கோஸை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கிற தொன்மத்தையும் அதே நேரத்தில் அது கட்டமைச்சிருந்த சோசியல் டிஸ்கோஸ்க்கு ஆல்டர்னேட்டாக ஒன்று உருவாக்குறாரு. அது அந்த காலத்தில் செல்லுபடியாச்சா இல்லையான்றது வந்து எனக்கு பின்பாகத்தான் இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த காலத்தில் வந்து இது எந்த அளவில் செல்லுபடியாச்சு அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் அதன் தொடர்ச்சியாக பெரியார் வந்து ஒரு டிஸ்கோஸை முன்னெடுக்கிறார். இந்த ரெண்டுமே வந்து ரிப்பிட்டேஷன்னு சொல்கிறோம். அது வந்து ஏற்கனவே இருக்கிற சாதிகள், அதாவது வைசியர்களும் விஸ்வகர்மாக்களும் எப்படி வந்து ஒரு மரத்தின் ஒரு கிளையாக தங்களை மாற்றி கொண்டார்களோ, அது அல்லாமல் ஒரு பேரலல் டிஸ்கோஸை வந்து உருவாக்க அந்த நேரத்தில் வந்து ஒரு சமூக இயக்கங்கள் வந்து முன்னெடுத்திருக்கு. இப்போ டிஸ்கோஸில் வந்து ஒரு உடைப்பை ஏற்படுத்துவது இல்லை புது டிஸ்கோஸை ஏற்படுத்துவது சாத்தியமானு கேட்குறப்ப ஃபூக்கோ என்ன சொல்கிறாரு, புது டிஸ்கோஸை உன்னால் உருவாக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஸ்கோஸில் ஒரு தொடர்ச்சியாக நீ ஆக முடியுமே தவிர புது டிஸ்கோஸை உருவாக்கும். அப்போ எனக்கு வேறு சாத்தியமே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப ஃபூக்கோ சொல்கிறாரு, நீ வந்து புது டிஸ்கோஸை உருவாக்குறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. அதாவது டிஸ்கோஸ் வந்து நீ சாதாரணமாக ஒரு நாள்லையோ ஒரு ஆள் பேசினோன்னே ஒரு விவாதத்தில் உருவாகக்கூடியதில்லை. அதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று உடைப்பு தேவை, அதாவது ஹிஸ்டாரிக்கல் ரப்சர் இருக்கணும்னு சொல்கிறாரு. அது எப்படிலாம் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னா, அறிவையும் அதிகாரத்தையும் நீங்கள் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்றார். அதே நேரத்தில் வந்து அது வந்து இன்ஸ்டிடியூஷனோட சம்மந்தப்பட்டது, வெவ்வேறு நிறுவனங்களோட நிறுவனங்கள்னால் நம்ம இப்போ புலங்குற அந்த வார்த்தையில் சொல்லலை, மருத்துவம், அதுக்கப்புறம் வந்து சட்டம், அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளில் ஒரு நிறுவனம்னு சொல்கிறார். இப்படி இருக்கும்போது இப்போ இயக்கம் வந்து திராவிட இயக்க காலகட்டத்தில், இப்போ நான் பெரியார் மட்டும் எடுத்துக்கிறேன். பெரியார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ந்து ராமாயணத்துக்கு எதிரான ஒரு இதை பேசிக்கிட்டே இருக்கார். ராமாயணத்துக்கு எதிரான அவர் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் அந்த ராமாயணம் பற்றியான மறுவாசிப்பை செய்கிறார். அது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சுயமரியாதை வாசிப்பு அவர் செய்கிறார். அவரோட பதிவுகள் எல்லாத்துலேயும் இப்போ 11/12/1927 வந்து ஒரு இது சொல்கிறார். புராணங்கள் பற்றி ஒன்று பேசுகிறாரு. இந்த புராணங்கள் எல்லாமே வந்து சுயமரியாதையை வந்து கொண்டது அல்ல, இந்த புராணங்களை நாம் வந்து கவனமாக கையாளணும் அப்படின்றார். அடுத்தது திரும்ப 1929 ஒன்று ராமாயணம் பற்றி பேசுகிறார். ராமாயண பாத்திரங்கள் பற்றி பேசுகிறாரு. இதன் தொடர்ச்சியாக வந்து தொடர்ந்து ராமாயணம் வந்து என்னவாக கற்பனை அவர் என்ன செய்கிறார்னா, இது தென்னிந்தியர்களை குரங்காக சித்தரிக்கிறது, தென்னிந்தியர்களை அரக்கர்களாக சித்தரிக்கிறது. சுயமரியாதை உள்ள எந்த ஒரு மனிதனும் ராமாயணத்தை வந்து தான் வீட்டில் வைத்திருக்கிறதோ, ராமர் படத்தை தன் வீட்டில் வைத்திருக்கிறதோ கூடாது அப்படின்னு அவர் திரும்ப பேசிகிட்டே இருக்கார். அப்புறம் 2-3 இடத்துல திரும்ப சொல்கிறாரு, தமிழ் இன சுயமரியாதை இருக்கிறது, இதெல்லாம் வந்து ராமாயணத்துக்கு ராமாயணம் வந்து தமிழ் இன சுயமரியாதைக்கு எதிரானது, திராவிட சுயமரியாதைக்கு எதிரானது, தென்னிந்திய சுயமரியாதைக்கு
சாதிக்கு எதிரானதுன்னு தொடர்ந்து வெவ்வேறு இடங்களில் பேசிக்கிட்டே இருக்கார். இதே காலகட்டத்தில் வந்து 1944 இரணியன் அல்லது இணையற்ற வீரன்னு சொல்லி ஒரு பாரதிதாசனோட ஒரு நாடகம் ஒன்று வெளியே வருது. அதுக்கு வந்து இவர் பேச போகும்போது சொல்கிறாரு, அவர் வந்து பாரதிதாசன் என்ன பண்ணுறாரு, இரணியன்ற கதாபாத்திரத்தை வந்து அவர் வந்து ஒரு திராவிட தலைவனாக, ஒரு திராவிட இனத்தை சேர்ந்த ஒரு மன்னனை போல அவர் வந்து எழுதுகிறார். இப்போ அதுக்கு பேசுகிற பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்பாக இருந்த அசுரர்களாக புராணங்கள் கட்டமைத்த எல்லாருமே திராவிட தலைவர்கள், அவர்கள் வந்து பார்ப்பனர்கள் சதிக்கு எதிராக போராடியவர்கள். அப்போ நம்ம வந்து இந்த தலைவர்களை தான் நம்ம முன்னெடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு இதை சொல்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு இந்த காலகட்டம், இயக்க காலகட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஆல்டர்னேட் டிஸ்கோர்ஸ் உருவாக்குறதுக்கான டூல்ஸ் எடுத்துகிட்டு வருது. இப்போ அதேமாதிரி புலவர் குழந்தை எழுதின இப்போ ராவண காவியம், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டிஸ்கோர்ஸ். நீ ராவணனை எடுத்து வந்தால் நான் ராவணனை கொண்டு வரேன் அப்படின்றது வந்து ஒரு வீம்புக்கு பண்ணது இல்லை. அந்த தொடர்ச்சியை பார்க்கும்போது அது வீம்புக்குன்னு பண்ணுற மாதிரி தெரியல. இதில் வந்து ஒரு ரிப்பிட்டேஷன் இருக்குது, தொடர்ந்து திரும்ப செய்கிறது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற மெயின் டிஸ்கோர்ஸ் வந்து ஒரு வலிமையானதாகவும் தொடர்ந்து சொல்லப்பட்டதாகவும் 1000-2000 வருடங்களாக நிலைப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கும் பொழுது, இதுக்கு எதிராக பேசுகிற ஒரு பெரும் இயக்கம் வந்து என்ன பண்ணுது, தொடர்ந்து இந்த டிஸ்கோர்ஸ்க்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கு. இது வந்து நான் 1-2 பதிவு மட்டும் இல்லை, இப்போ கந்தபுராணம் ராமாயணம்னு ஒரு பதிவு போட்டிருக்கு 1944. அதில் திராவிடர்கள் எப்படி அரக்கர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் இந்த புராணங்களில் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசுகிறார். அப்புறம் அரக்கர்கள் யார் அப்படின்னு சொல்லி 1947 ஒரு பதிவு பண்ணுறாரு. அப்புறம் இன்றும் ராமாயண சம்பிரதாயமா அப்படின்னு சொல்லி 1948 ஒன்று பண்ணுறாரு. வால்மீகியின் சீதைன்னு ஒரு பதிவு. இப்போ ராவணன் யார் அப்படின்னு, ராவணன் யாருன்னு ஒரு இடத்துல பேசுகிறார். 1952 பேசும்போது, பார்ப்பனர்கள் கொடுமையால் நம் முன்னோர்கள் சாதி ஒழிக்க பாடுபட்டார்கள், ராவணனை பற்றி சொல்கிறார். அதனால் அசுரராக்கப்பட்டார்கள், சாதியை ஆதரிப்பவர்கள் ரிஷிகளாக்கப்பட்டார்கள், மகான்களாக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு ஆல்டர்னேட் டிஸ்கோர்ஸை வந்து அவர் தொடர்ந்து பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் அவர் வந்து ஒரு ஆக்டை வந்து முன்னெடுக்கிறார். ஒன்று வந்து இவர் எடுத்த ஆக்ட் வந்து ஒன்று வந்து கணபதி உருவபொம்மையெல்லாம் இருக்கிறார் அந்த காலகட்டத்தில். இதுக்கப்புறம் வந்து 1956 ஸ்ரீ ராமநவமின்னு ஒரு பதிவு அதில் வந்து போடுறாரு. வடநாட்டில் ராவணனை கொளுத்தினால் நாம் ஏன் ராமனை கொளுத்தக்கூடாதுன்னு கேட்குறாரு. இது வந்து என் சுயமரியாதைக்கு இழுக்கு, நீ என்னோட இனத்தை சேர்ந்த ஒருத்தனை நீ வந்து கொளுத்துற, அது என்னோட சுயமரியாதைக்கு இழுக்கு தானே, நீ அங்கே கொளுத்துன நான் ஏன் இங்கே ராமனை கொளுத்தக்கூடாதுன்னு கேட்குறாரு. அப்படி அதுக்கு எனக்கு எல்லா அதிகாரம் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு விவாதிச்சுக்கிட்டே வரும்போது, இது 1956 விவாதிக்கிறார். 1956 4வது மாதம் 27/7 வந்து இன்னொரு பதிவு போடுறார். ராமன் கொளுத்தப்பட்டிருது, ராமன் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து கொளுத்தப்பட்டிருக்கு. அது தொடர்பான பதிவு போடுறாரு. அதில் வந்து ராவணனை கொளுத்தது வந்து ஒன்றும் குற்றம்லாம் இல்லை, ராமாயணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ராமன் படத்தை கொளுத்த வேண்டும், இதை வந்து ஒரு சடங்காகவே எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு இது போடுறார். இப்போ ராமன் படம் அடுத்து ஒவ்வொரு வருடமும் இது நடக்குது இந்த மாதிரி. அப்புறம் வந்து அதே காலகட்டத்தில் தனித்தமிழ் இயக்க ஆர்வலர்கள், அப்புறம் திமுகவில் இருக்கிற சில பேர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, கம்பராமாயணத்தில் இருக்கிற ரசத்தை பாருங்கள், அதில் இருக்கிற ஒரு சுவை வந்து பார்க்கணும், நீங்கள் வந்து வெறும் அரசியல் மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் பேசுகிறப்ப ரொம்ப கடுமையாகவே பெரியார் என்ன எழுதுறாருன்னா, அதில் இருக்க அழகியில் பாருன்னு சொல்கிறப்ப, நீ வந்து நரகளோட வச்ச சாப்பாடு எப்படி சாப்பிடுவான்னு கேட்குறாரு. அப்படி எழுதுறாரு, நரகளோட வச்ச சாப்பாடை நீ எப்படி சாப்பிடுவ அப்படின்னு. இப்போ இந்த ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து இந்த இது வந்து 1 தடவை 2 தடவை இல்லை. இவரோட 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கின காலகட்டத்திலிருந்து இப்போ இந்த ராவன் எரிக்கப்பட்ட காலம் வந்து 1956. இந்த தொடர்ச்சி, இந்த காலம் முழுக்க ராமாயணத்தையும் புராணங்களையும் தொடர்ந்து சுயமரியாதை வாசிப்புக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு ராவணனை எரிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு வர. இந்த ஆக்ட் வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு ரிப்பிட்டேஷன் சொல்கிறோம். அதாவது இந்த ஒரு டெலிவிஷன் ஃபார்முலாவில் இது வந்து ஒரு ரிப்பிட்டேஷன், இது வந்து திரும்ப செய்கிறது. ஏற்கனவே இருக்கிற ஒரு மரத்தின் கிளையாக நான் இருக்க விரும்பவில்லை, புது டிஸ்கோர்ஸை உருவாக்குறது அப்படின்னா என்னென்னா, ஒரு வேர்லேருந்து இன்னொரு தாவரம் வளர்கிற மாதிரியான ஒரு இதை வந்து உருவாக்குறது. இந்த டிஸ்கோர்ஸ், இந்த இயக்கமும் சரி, அதுக்கப்புறம் இந்த டிஸ்கோர்ஸ்க்கு ஆல்டர்னேட் டிஸ்கோர்ஸ் உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய உதாரணம் வந்து திராவிட இயக்க காலகட்டத்தில் அவங்க வந்து பண்பாட்டின் அடிப்படையிலையும் நிறைய மாற்றங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க. அது எல்லாமே இந்த அவர் சுயமரியாதை திருமணம், இது எல்லாமே வந்து அப்போ அதுலேயே அவங்களுக்கு தொடர்ந்து அவரோட பிரதிகள் எல்லாத்துலேயும் அந்த விவாதங்கள்லாம் இருக்கும். திடீர்னு ஒரு 2 பார்ப்பனர்கள் பேசிக்கிற மாதிரியான விவாதம், இந்த மாதிரி எல்லாமே அந்த பிரதிகளில் இருக்கும். இதில் எல்லாமே வந்து தொடர்ந்து சுயமரியாதை பற்றியான விசாரணைகள், அது பற்றியான கேள்விகள், அதுக்கு பதில், இப்படி எல்லாமே
அவர் அதில் பேசிக்கிட்டே இருக்கார். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து சமூகத்தில் இருந்திருக்கான்னா சமூகத்தில் இருந்திருக்கு. இது வந்து ஒரு இயக்க செயல்பாடு. இதுக்கப்புறம் வந்து இந்த இயக்க செயல்பாடு வந்து அந்த இயக்கத்துக்குள்ளே மட்டுமே சுருங்கி போயிடுச்சா அப்படின்னா இல்லை. இது என்ன பண்ணுது, மற்ற விளிம்புநிலை சமூகங்கள்லையும் வந்து பிரதிபலிச்சிருக்கு. அந்த காலகட்டத்தில் இவர் காலகட்டத்திலே வந்து நாடார் மகாஜன சங்கங்கள் துவங்கப்படுது, செங்குந்த முதலியார் சங்கம் துவங்கப்படுது. இல்லை, எல்லாத்துக்கும் பெரியார் போகிறாரு. போய் இந்த சங்கங்கள் ரொம்ப தேவை, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இருக்கிற பார்ப்பன அதிகாரத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சங்கங்கள்னு அவர் பேசுகிறார். ஏன்னா இவர் வந்து ஒரு பக்கம் வந்து வைசியர்கள் அப்புறம் விஸ்வகர்மாக்கள் பூணல் போடுறதை எதிர்க்கிறார். இது வந்து தவறு, நீ வந்து அவனுக்கு அடிவரடியாக வந்து சேராத அப்படின்னு எதிர்க்கிறாரு. இன்னொரு பக்கம் புதுசாக சங்கங்கள் நிறுவுற எல்லா இடத்துக்கும் போகிறார். இது வந்து சுயமரியாதைக்கான சங்கங்கள்னு சொல்கிறார், சாதி சங்கங்கள் எல்லாத்தையும். அதாவது 1920 இந்த 10களில் தான் வந்து முதல்ல சாதி சங்கங்கள் உருவாகுது. அதெல்லாம் சுயமரியாதைக்கான சங்கங்கள், நீ வந்து மக்கள் தன்னோட சுயமரியாதையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதுறார் தொடக்க காலத்தில். இந்த காலகட்டத்திலே வந்து நமக்கு வந்து இன்னொரு 2 கதை ஒன்று இந்த திரும்ப செய்தலை புரிஞ்சுக்கிறதுக்கு, மக்கள்கிட்ட எந்த மாதிரியான சமூகங்கள் எந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு வந்து 2 உதாரணத்தை எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து மணிக்குறவன் கதைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இந்த 2 கதையும், மணிக்குறவன் வந்து ஒரு குறவர் இனத்தை சேர்ந்தவர். வழக்கமாக இருக்கக்கூடிய கதை, நம்மளோட இப்போ யூடியூப்பில் கூட அந்த எல்லா கதைப்பாடல்களையும் மணிக்குறவன், மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா வட்டாரங்களையும் மணிக்குறவன் வந்து வழக்கமான ஒரு கதைப்பாடல் இருக்கும். மணிக்குறவன் வந்து ஒரு குறவர் இனத்தை சேர்ந்தவர். அவரோட வழக்கமாக சொல்லப்படுற கதைப்பாடல் என்ன சொல்லுன்னா, அவன் வந்து ஒரு சண்டியன், அவன் வந்து கொள்ளையடிக்கிறான். அவன் வந்து சாலையில் வந்து பண்ணி மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது ஒரு டிவிஎஸ் பஸ் வந்து வேகமாக வந்து அவன் பண்ணி அடிச்சிருது. டிவிஎஸ் பஸ் பற்றி நமக்கு வந்து இப்போ இருக்கிற எங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து சிங்காரம் எழுதியிருக்காரு, சிங்காரம் வந்து டிவிஎஸ் பஸ் பற்றி எழுதியிருக்காரு. டிவிஎஸ் பஸ் வந்து போகிறத பார்க்குறது, அவ்வளோ வேகமாக போகிறத பார்க்கறத பற்றி அவர் எழுதியிருக்காரு. அதாவது டிவிஎஸ் பஸ் வந்து ஒரு பெரிய அதிகாரத்தின் குறியீடாக அவர் வந்து சிங்காரம் எழுதியிருக்கார். இந்த கதையிலையும் டிவிஎஸ் பஸ் வந்து ஒரு பண்ணி அடிச்சிருது. மணிக்குறவன் வந்து என்ன பண்ணுறான், மணிக்குறவன் வந்து ஒரு ரவுடி இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், என்னோட பண்ணி அடிச்சிட்டியான்னு சொல்லி டிவிஎஸ் பஸ்காரனோட சண்டைக்கு போகிறான். அந்த தகராறில் டிவிஎஸ் பஸ்காரனை கொன்றான். அந்த கொலைக்கு பின்பாக அவனுக்கு வந்து அவனை தேடி அவன் ஓடி ஒளிகிறான். அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு வந்து 7 வருட சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அவங்க அம்மா வந்து அப்போயே 500 ரூபா கட்டி, அப்போ 500 ரூபா கட்டுறது பெரிய விஷயம். அப்போயே 500 ரூபா கட்டி அவனை வந்து ஒரு 7 வருஷம் சிறையில் ஏதோ பிணையாக கூட கூட்டி வராங்க. அந்த மாதிரியான ஒரு கதை இருக்குது. சிறையிலேருந்து வந்துடுறான். வந்துட்டு ஒரு தீபாவளி நடக்குது. தீபாவளியில் வந்து ஒரு பெண்ணை வந்து கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை வந்துடுது. அதில் வந்து அந்த தகராறில் மணிக்குறவனை கொன்றுறாங்க. மணிக்குறவனோட ஊர்வலம் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக மதுரையில் நடந்துச்சு. தத்தநெறி அந்த ஊர்வலத்தெல்லாம் வந்து அந்த கதையில் சொல்லுது. இது வந்து ஒரு கதை. இது வந்து மரபான ஒரு நாட்டுப்புற கதைப்பாடலில் சொல்லப்படுற கதை. 90களுக்கு பின்பாக இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவங்க இயக்கத்தை, அவங்க சொந்தமாக இயக்கம் கட்டும் பொழுது அவங்க ஒரு கதை உருவாக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னன் மணிக்குறவன் வீர வரலாறுன்னு ஒரு கதை உருவாக்குறாங்க. இது மன்னன் மணிக்குறவன் யார் அப்படின்னா, அவன் வந்து ஒரு சமூக சிந்தனையாளர். அவன் வந்து இரக்க மனம் கொண்டவன். அதே நேரத்தில் வந்து அவன் வந்து குத்துச்சண்டை போட்டிகளில் வந்து நிறைய பரிசு பெற்றிருக்கான். அப்படி ஒரு மதுரையில் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் பரிசு பெற்றதன் வழியாக தான் அவனுக்கு என்ன பட்டம் வருதுன்னா மன்னன், மதுரை மன்னன் ஒரு பட்டம் வருது. இப்படிப்பட்டவன் வந்து யாருன்னா சமூக போராளி. அவன் வந்து சுயமரியாதை போராளியாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து மக்கள் அந்த சுயமரியாதை திருமணங்களை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவனாக இருக்கான். சாதிக்கு எதிரான பிரச்சனைகளை வந்து செய்யக்கூடியவன், இந்த மாதிரி தான் இருக்கான். இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எங்கே நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த பஸ்ஸு டிவிஎஸ் பஸ் வந்து நிற்காமல் போயிடுது. இப்போ வந்து இவனுக்கு வந்து சமூக போராளி இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுறான், எப்படி நீ நிற்காமல் போகலான்னு கேட்குறான். அப்போ வந்து அவன் அந்த கலவரத்தை என்ன ஆகுது, இவன் வந்து கொன்றான். ஏற்கனவே வந்து பண்ணி அடித்து டிவிஎஸ் பஸ் அந்த பிரச்சனை. ஆனால் இதில் வந்து எப்படின்னா ஒரு சமூக போராளி, அதனால வந்து அவன் வந்து கொல்றான் அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி அவன் சிறைக்கு போகிறது உண்மைதான். 500 ரூபா இந்த கதையிலையும் சிறைக்கு போகிறான். அவங்க அம்மா வந்து அப்போயே 500 ரூபா கட்டி அவனை வந்து கூட்டி வராங்க. இதெல்லாம் திரும்ப கூட்டி வந்ததுக்கு பின்னாடி அவன் சும்மா இல்லை, குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடுறான்.
அதுக்கு எதிர்த்து போராடுறான், சாதி பிரச்சனைகளுக்கு திரும்ப போய் நிற்கிறான், இந்த மாதிரிலாம் நிற்கிறான். இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னா, மணிக்குறவனோட தாய் மாமா ஊரில் வந்து ஒரு விசேஷம் நடக்குது. மணிக்குறவனுக்கு போய் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. இப்போ அந்த மணிக்குறவன் மாமா வந்து என்ன பண்ணுறாரு, ஊரில் வந்து ஒரு இளவட்ட கல் தூக்குற போட்டி வைக்கிறாரு. அந்த போட்டியில் வந்து ஊரில் இருக்கிற எந்த ஆண்களுமே கல்லை தூக்கி போடலை. அப்போ வந்து உங்கள் மாமா வந்து வார்த்தையாக என்ன சொல்லிடுறாரு, நீங்களாம் ஒரு ஆம்பளையாடா அவங்க ஊருக்காரங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஒரு மணிக்குறவனுக்கு வந்து ஒரு ரோசம் வந்து என்ன ஆயிடுது, கல்லை தூக்கி போட்டுறாரு. ஆல்ரெடி கல்யாணமானவர் கல்லை தூக்கி போட்டால் பொண்ணு கொடுக்கணுமா இல்லையா, அந்த பஞ்சாயத்து வந்துடுது. அதில் வந்து மாமா வந்து ஆளை வச்சு மணிக்குறவனை கொன்றார். மணிக்குறவன் வந்து அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு சுயமரியாதை வீரன் அப்படின்றனால மனைவிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் இறந்தா கூட நீ ஒரு மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து மணிக்குறவன் இறந்ததுக்கு பின்னாடி அவங்க அம்மா வந்து மணிக்குறவனோட மனைவிக்கு வந்து மறுமணம் செஞ்சு வைக்கிறாங்க. யாருன்னா அவரோட பருத்தி வீரன், அவரோட சக நண்பனுக்கு வந்து அவனோட மனைவியை வந்து மறுமணம் செஞ்சு வைக்கிறார். இந்த 2 கதை வந்து இருக்குது. ஒன்று வந்து மணிக்குறவனை ஒரு ரவுடியாக, ஒழுக்கமற்றவனாக சித்தரிக்கக்கூடிய ஒரு கதை. இந்த இன்னொரு கதை வந்து அந்த மக்கள் எழுதுது. அது வந்து சுயமரியாதை அடிப்படையில் அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு சமூக போராளி, சாதாரண சமூக போராளி. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இமேஜ் இருந்தால் கூட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸில் எந்த மாதிரி அவன் சித்தரிக்கப்படுறான்றதும் அந்த மக்கள் எவ்வாறு சித்தரிக்கப்படுறாங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த 2மே கதை தான். இந்த 2ல் எது உண்மைன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு எந்த உண்மை வேணும்னு கேட்பேன். நீங்கள் உங்களுக்கு எந்த உண்மை தேவைப்படுது, அது வந்து உங்களுக்கு சுயமரியாதை இல்லாத ஒரு ஆளை நீங்கள் பார்க்கணும் விரும்புறீங்களா, அது சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ இந்த 2 கதையும் இதை எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு ரிப்பிட்டேஷன். அந்த மக்கள் திரும்ப செய்யும்போது, பெரியார் திரும்ப செய்யும் போதும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு இயக்கத்தை கட்டக்கூடிய ஒரு ஆட்கள் உருவாக்குற ஒரு கதை. இவங்க திரும்ப செய்யும் போது எதை வச்சு திரும்ப செய்கிறாங்கன்னா, ஒரு சுயமரியாதை அடிப்படையில் அதை திரும்ப செய்கிறாங்க. இந்த தொடர்ச்சியாக தான் நான் வந்து இப்போ இந்த டிபேட்டை வந்து பார்க்குறேன். அதாவது நம்ம இப்போ கடந்த 20 வருட படங்களில் எவ்வாறு வந்து நம்ம இந்த டிஸ்கோர்ஸை வந்து எப்படி அவங்க முன்னெடுத்திருக்காங்க. இப்போ மொத்த டிஸ்கோர்ஸுமே வந்து சோசியல் டிஸ்கோர்ஸுமே வந்து அன்ஜஸ்டிஸாக இருக்குது. முழுக்க வந்து குற்றமளித்ததாக, எங்களை வந்து குற்றப்படுத்துவதாக இருக்கிறது. தலித்துகள் வந்து அசுத்தமானவர்கள், ஒழுக்கமற்றவர்கள், அதுக்கப்புறம் குற்றமளிக்கக்கூடியவர்கள். இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸில் எல்லாத்துலேயும் விரவி இருக்குது. இப்போ ஒரு தலித் ஒருத்தர் படம், அதாவது தலித் ஐடியாலஜி இருக்கக்கூடிய இல்லை சமூக நல விரும்பக்கூடிய ஒருத்தர் வந்து படம் எடுக்கும்போது எதை எடுக்கணும்னா, இந்த மொத்த டிஸ்கோர்ஸையும் கேள்விக்குட்படுத்துகிற மாதிரியான ஒரு வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தான் வந்து நம்மகிட்ட வந்து 2 ஸ்ட்ரீம் படங்கள் இருக்குது. இந்த படங்களை வந்து 2 ஸ்ட்ரீமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து டாக்குமெண்டட், அதாவது டாக்குமெண்ட்னா ஆவணம், முழுக்க ஆவணம் இல்லை, ஒரு ஆவணப்புனைவாக இருக்கக்கூடிய ஒரு வகை படங்கள். இன்னொன்று வந்து ஒரு ரிப்பிட்டேஷனை பண்ணக்கூடிய ஒரு படங்கள். இந்த ஆவணப்புனைவு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற படங்கள் வந்து என்ன எதெல்லாம் சொல்லலாம்னா, இப்போ விடுதலை, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெய்பீம், இந்த டைப் இருக்கிற படங்கள்லாம் என்னது, மக்கள் வந்து துன்பப்படுறாங்க, அது அரசதிகாரத்தினால, சாதியினால் துன்பப்படுறாங்க. அதை நான் வந்து ஒரு யதார்த்த சினிமாவாக காட்டுகிறேன்னு ஒரு பக்கம். இன்னொரு படம் இது வந்து என்ன பண்ணுது, அவங்களோட சுயமரியாதை பற்றியான எந்த அக்கறையும் கொள்வது கிடையாது. அது வந்து அவங்க வந்து அந்த படத்தில் கற்பழிக்கப்படுறாங்கன்னா கற்பழிக்கப்படுற மாதிரியே காட்டுறது, அவங்க அடி வாங்குறாங்கன்னா அடி வாங்குறதே காட்டு, அவங்களுக்கு நீதி கேட்கறது, கெஞ்சிருது, அவங்களை கெஞ்ச வைக்கிறது. இது வந்து ஒரு பக்கம் இருக்கிற படம். இன்னொரு பக்கம் இருக்கிற படம் வந்து அது வந்து இருக்கிற டிஸ்கோர்ஸை வந்து திரும்ப வந்து கேள்வி கேட்குற இன்னொரு படம் இருக்குது. அது வந்து பாரஞ்சித் தொடங்கி வேறு ஆட்கள், பாரஞ்சித்தை மட்டுமே சொல்கிறேன்னு நினச்சக்கூடாது, மாரி செல்வராஜ் இருக்காரு, அது தொடர்பான வேறு படங்களும் என்ன பண்ணுதுன்னா ரிப்பிட்டேஷனை செய்யக்கூடிய படமாக இருக்குது. இப்போ நான் வந்து கர்ணன் அப்படி பார்க்குறேன். ஒரு மெட்ராஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம், அட்டகத்தி ரொம்ப முக்கியமான படம். இது மாதிரி சர்பேட்டா. இப்போ இதோட தன்மையெல்லாம் பார்க்குறப்ப இன்னொரு பக்கம் வந்து இது வந்து நமக்கு வந்து பேலட் காலம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. கதைப்பாடல்கள் புதிதாக தமிழ் சமூகத்தில் உருவாகவே இல்லை. இப்போ கதைப்பாடல்கள் வந்து நின்று போனதுக்கு பின்பாக சினிமா வந்து ஒரு புது சோர்ஸ் ஆகிறது. என்னதுன்னா, லோக்கல் லெஜெண்ட்ஸை பேசுறதுக்கான ஒரு புது சோர்ஸாக இருக்கும்போது, ஒரு பக்கம் ஆவணங்களை மட்டும் பண்ணக்கூடியவர்கள் அதை லெஜெண்டை வந்து எதில் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா சினிமாவில் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து வாசாத்தி கலவரத்தையோ இல்லை இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு மொத்த சமூகத்தையும் இழிவு
இழிவுபடுத்த மாதிரியான இல்லை அரசதிகாரமே வந்து அவங்களை தாக்குதலுக்கு உட்படுத்திய கலவரங்களை பற்றி பேசும் பொழுது அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை வந்து கற்பனையிலே அதை வந்து ஒரு ஒரு செய்தியாக கூட எடுத்துக்கொள்ளாதனால என்ன நடக்குதுன்னா அதை பேசியாக வேண்டிய நிர்பந்தம் வந்து இந்த மாற்று ஊடகங்களுக்கும் அப்புறம் வந்து எழுத்தாளர்களுக்கும் இந்த நிர்பந்தம் வந்து சேரும்போது அவங்க வந்து அதை டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்தை உணர்றதுனால ஒரு பக்கம் டாக்குமெண்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து இந்த டிஸ்கோர்ஸ். இப்போ நான் வந்து பாரஞ்சித்தோட மெட்ராஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மெட்ராஸ் வந்து பார்க்கும்போது இது எப்படி ரிப்பீட்டேட் பண்ணுது, அது ரிப்பீட்டேஷன் எப்படி பண்ணுது. ரிப்பீட்டேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிசம்பிளன்ஸ் ரிப்பீட்டேஷன் ரெண்டு இருக்குது. ரிசம்பிளன்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஸ்கோஸை திரும்ப புது ஃபார்மில் கொண்டு வந்து வைக்கும். இப்போ வந்து கர்ணன் வந்து சிவாஜி கணேசன் கர்ணன் பண்ணும்போது அது ஆல்ரெடி இருக்கிற டிஸ்கோஸ், ஆல்ரெடி இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோஸை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு துண்டு எடுத்து அவர் கர்ணனுக்கு மட்டும் ஒரு கதை வைக்கும். அதேமாதிரி அதே நீங்கள் தளபதியாக பண்ணிங்கன்னா அவர் வந்து ரஜினியை வச்சு அவர் வந்து ஒரு டிஸ்கோஸ், அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோஸை டிஸ்டர்ப் பண்ணாது, எந்த கேள்வியுமே கேட்காது, அப்படி ஒன்று வச்சிரும். ஆனால் மாரி செல்வராஜ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ கர்ணன்ற கதாபாத்திரம் மகாபாரதத்தில் வந்து என்ன வேலையை மகாபாரதத்தில் அவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சூத்திரராகத்தான் அறியப்படுகிறார். அவர் வந்து அதே நேரத்தில் ரெண்டு பிரிவு இருக்குது மகாபாரதத்தில். ஒரு பிரிவு வந்து பாண்டவர்கள், இன்னொரு பிரிவு வந்து கௌரவர்கள். கௌரவர்கள் இருக்கவங்களாம் யார் யாருன்னு பார்த்தா ஒரு பக்கம் கர்ணன், அவன் ஒன்றும் சூத்திரன்னு சொல்லிடுறாங்க. இன்னொன்று துரியோதனன், அவன் யாருன்னா கலியின் மைந்தனா. அவன் வந்து களி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பௌத்த சமண எழுச்சி பெற்ற காலத்தை கலின்னு சொல்கிறாங்க. அப்போ துரியோதனன் கலியின் மைந்தன். அப்புறம் துரோணர் அவரும் வந்து ஒரு அவர்ணா, அவர் வந்து அவரையும் அவர்ணான்னு சொல்லிடுறாங்க. விதுரர் அவரும் அவர்ணா. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, கௌரவர் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் இருக்கவங்க பூரா வந்து அவங்க அந்த பக்கம் இருக்கவங்க தான் நமக்கு ஹீரோவாக சித்தரிக்கப்படுது. இப்போ கர்ணன் திரும்ப செய்யும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வந்து கர்ணன் எங்கெங்கெல்லாம் வந்து மகாபாரதத்தில் சாதியின் பேரால் வர்ணத்தின் பேரால் அவமரியாதைக்குள்ளாகிறானோ அந்த இடத்த வந்து ரிப்பீட் பண்ணுறான். அவன் வந்து ரிப்பீட் பண்ணி என்ன பண்ணுறான், அந்த இடத்துல வந்து கர்ணன் ஜெயிக்கிற மாதிரி வந்து பண்ணுறான். இப்போ வந்து பாஞ்சாலியை வந்து பொண்ணு கேட்டு போகிற அந்த ஒரு சுயமரம் நடக்குது. அதில் வந்து மன்னர்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான பந்தயம் நடக்குது. அது வந்து ஒரு மீனை வந்து குறிபார்த்து சுடுற மாதிரியான ஒரு குறிபார்த்து வில்லு விடுற மாதிரியான ஒரு பந்தயம். அந்த பந்தயத்தில் ஜெயிக்கக்கூடிய இரண்டே தகுதி பெற்ற ஆட்கள் யாருன்னா ஒருத்தன் அர்ஜுனன், இன்னொன்று வந்து கர்ணன். இப்படி இருக்கும் பொழுது கர்ணன் அந்த போட்டிக்கு வரக்கூடாது, ஏன்னா அவன் மன்னன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு, துரியோதனன் என்ன பண்ணுறாரு, அவரோட ராஜ்யத்தில் பாதியை கொடுத்து நீ மன்னன் தான், நீ வந்து போட்டி போட்டுன்னு சொல்கிறப்ப அவர் கிருஷ்ணர் வந்து பாஞ்சாலிகிட்ட சொல்லி அவன் ஒன்றும் அவன்கிட்ட சூத்திரன் அவன்கிட்ட போய் சேர்ந்தேன்னா அவனுக்கு ஒன்றும் ஆகாது. இத்தனைக்கு பாஞ்சாலிக்கு வந்து அவளை பிடிச்சிருக்கு வேற கர்ணனை. இப்போ இந்த இடத்துல வந்து அவன் பாஞ்சாலி என்ன சொல்லிடுறா, இவன் வந்து போட்டிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் பெரிய அவமரியாதை, அந்த அவமரியாதையான தருணத்தை வந்து கர்ணன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இதே நேரத்தில் வந்து கர்ணன் படத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா அது வந்து ஒரு 90களில் நடந்த கலவரம், இதோட சேர்ந்து கர்ணன் தொன்ம கதாபாத்திரம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபேப்ரிகேட்டான ஒரு டெக்ஸ்ட். இப்போ வந்து 90களில் அந்த பிரச்சனை என்னன்னா ஒரு பஸ் அவனோட இடத்துல நிற்கலை. அதுக்கு சொல்லப்படுற காரணம் என்னன்னா அந்த கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்ட காட்டிலலாம் நான் வந்து வண்டி நிறுத்த முடியாது, நான் ஊரில் தான் நிப்பாட்டுன்னு சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு தலித்துக்கு வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா, நான் ஒரு காட்டு ஆள்னு என்ன சொல்கிறான், நான் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ ஆள் அப்படின்றதும் காடு அப்படின்றதும் ஒரு பண்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகள். அப்போ பண்பட்ட மனிதர்கள் வாழ்கிற இடம் தான் ஊர். தலித்துகள் வாழ்கிற இடத்த ஊருன்னு சொல்கிறதுல வர சிக்கலை வந்து அது டைரெக்டாக பேசலை, ஆனால் அதில் ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. அது வந்து ஏன் ஊர் தான்னு நீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து வண்டியிலேருந்து குதிச்சிடுற இடம் இருக்குல்ல, அது வந்து ஏன் ஊர் தான், நீ எப்படி என்னை காடுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சுயமரியாதை தரணும், இதை வந்து ரிப்பீட் பண்ணுது. அதே மாதிரி அந்த ஒரு பிள்ளைத்தாச்சிக்கு வண்டி நிற்கலை, அதுக்கு வந்து கல்லை விட்டு எறிகிற ஒரு இடம் வருது கர்ணனில். மணிக்குறவன் கதை மாதிரி, மணிக்குறவன் கதை வந்து பிள்ளைத்தாச்சிக்கு வண்டி நிற்கலை, பஸ்ஸில் கல்லை விட்டு எறிகிறான். இப்போ இதே கதை கர்ணனில் இருக்குது, இவன் வந்து கல்லை விட்டு எறிகிறான், அது பெரிய கலவரம் வருது. இது இப்போ இன்னொரு ரிப்பீட்டேஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லப்பட்ட மெயின் ஸ்ட்ரீம் கதையிலிருந்து பிரிதொன்றை சொல்வது, அது வந்து ஒரு மரத்தின் கிளையாக இல்லாமல் வேறொன்றை சொல்வதாக இருக்குது. புது தன்னிலை உருவாக்குது. இந்த இடத்துல வந்து இந்த ரிப்பீட்டேஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு புது தன்னிலை உருவாக்குறது, வந்து ஒரு அறிவுபூர்வமான அதே நேரத்தில் வந்து பிரஜைபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நவீன மனிதனை கற்பனை செய்கிறது. அது வந்து மரபான
ஒரு டிஸ்கோர்ஸில் அது நடக்கலை. இந்த ஆல்டர்னேட் டிஸ்கோர்ஸ் வந்து அதுக்கு நோக்கி நம்மளை நகர்த்துது. மெட்ராஸில் வந்து என்ன ஆகுது, அந்த செவர் வந்து ஒரு அடையாளமாகவும் அதே நேரத்தில் வந்து ஒரு அதிகாரமாகவும் சித்தரிக்கப்படுற இடத்துல அதுக்கு முன்னாடி நிறைய திரிசூலங்கள் குத்தப்பட்டிருக்கு. அது வந்து என்ன சொல்ல வருதுன்னா, மரபாக ஒரு தலித் கொல்லப்பட்டால் அது வந்து என்னவா மாறுதுன்னா டெய்ஃபிகேஷனுக்கு உட்படுறார். ஒரு மதுரை வீரனோ அப்படி இல்லைன்னா முத்துப்பட்டனோ கொல்லப்பட்ட பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களாம் வந்து ஒரு இப்போ கடவுள்கள். அவங்க கொல்லப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க தலித்துகள், அருந்ததிராக இருக்கார், ஒருத்தர் வந்து பல்லரா பறையரா அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க கொல்லப்படுற காலத்தில் என்ன நடக்குதுன்னா, அவன் வந்து வேற ஒரு சாதியை வேற வர்ணத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து மணக்க விரும்புகிறாரு, காதலிக்கிறார், அதனால் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டதுக்கு பின்பாக அவர் கடவுளாக்கப்படுறார். இதுதான் வந்து மரபான சமூகம் தலித்துகளுக்கு கொடுத்த நியாயம். இதை வந்து இந்த படம் வந்து ரீகொஸ்டின் பண்ணுது. எனக்கு வந்து நீதி வேணும்னு கேட்குது. இப்போ வந்து அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காரு, அவங்க அப்பா கொல்லப்பட்டிருக்காரு, அன்போட அப்பா வந்து அந்த செவர் பஞ்சாயத்தில் கொல்லப்பட்டிருக்காரு, அன்பும் கொல்லப்படுறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து மறுபடியும் டெய்ஃபிகேஷனை உட்படுத்தாதேன்னு அந்த படம் சொல்ல வருது. டெய்ஃபிகேஷனுக்கு நான் தயாராக இல்லை. இதே தான் இப்போ வரைக்கும் நடக்குது. இப்போ வந்து சங்கர் கொலைக்கு பின்பாகவும் அடுத்து வந்து இந்த கொலைகளுக்கு பின்பாக சங்கரோ யாரோ டெய்ஃபிகேஷனுக்கு உட்படுத்தப்படுவதில்லை, அவங்க நீதி கேட்கிறார்கள். இது வந்து ஒரு ரிப்பிட்டேஷன் ஆக்ட். இது வந்து அவங்க வந்து மரபாக தலித்துகள் சாதியின் பெயரால் காதலின் பெயரால் கொல்லப்படும் பொழுதெல்லாம் அவர்கள் வந்து கடவுளாக்கப்படுகிறார்கள். அதுதான் மரபாக இருக்கிற சொல்லாடல் உருவாக்கி வைத்திருக்கிற நமக்கு இருக்கிற நிதர்சனம். இதை வந்து அது முற்றிலுமாக மறுத்து நான் டெய்ஃபிகேஷனுக்கு கடவுள் தெய்வமாக்களுக்கு உட்பட தயாராக இல்லைன்னு சொல்கிற படங்கள் வந்து நமக்கு இப்போ இருக்குது. இப்போ இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸை முழுக்க மறுக்கக்கூடிய ஆல்டர்னேட் டிஸ்கோர்ஸ்க்கான படங்களாக நமக்கு வந்து முன்னாடி நிற்கிது. அப்போ இந்த மொத்த சமூக சொல்லாடல்களும் அநீதியாக இருக்கும் பொழுது இது வந்து என்ன மாதிரியான டிஸ்கோர்ஸை நமக்கு ஆல்டர்னேட் டிஸ்கோர்ஸ் வந்து எதை நம்மளுக்கு கோருது அப்படின்னா, இந்த டிஸ்கோர்ஸ் இந்த மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸ்க்கு நான் உடன்பட தயாராக இல்லை. நான் வந்து என்னோட தரப்புல இருந்து ஒரு வரலாற்றை பேச வேண்டியிருக்கு, என்னோட வரலாற்றிலிருந்து நான் தொன்மத்தை பேச வேண்டியிருக்கு. இப்போ தங்கலான் வந்து அது வந்து ஒரு பௌத்த தொன்மத்திலிருந்து ஒரு கதையை கற்பனை செய்யுது. இப்போ சார்பேட்டா வந்து ஒரு தலித் ஹீரோவை வந்து கற்பனை செய்யுது நான் எங்களிலிருந்து. இப்போ இது எல்லாமே எதை சொல்ல வருதுன்னா, ஒரு சுயமரியாதை அடிப்படையில் ஒரு ரிப்பிட்டேஷன், இது வந்து ஒரு திரும்ப செய்யுது. அது மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு புது நரேட்டிவ்ஸை உருவாக்க ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு எதிராக நடக்கக்கூடிய சமூக உரையாடல்கள் இருக்குல்ல, சமூக ஊடகங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அது ரஞ்சித் மீது நடக்கக்கூடிய அவதூறுகள், இது எல்லாத்தையும் வந்து இது ஒரு ஆக்கப்பூர்வமானதாக தான் பார்க்க முடியுது. இது வந்து ஏன்னா ஆல்டர்னேட் டிஸ்கோர்ஸை உருவாக்குறத மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸ் வந்து அவ்வளோ இயல்பாக ஏற்றுக்கொள்ளாது. அது ஒரு பெரிய போராட்டம். அதாவது ஆல்டர்னேட் டிஸ்கோர்ஸ் இல்லை புது டிஸ்கோர்ஸை உருவாக்குறத பற்றி ஃபூக்கோ சொல்லும்போது அதான் சொல்கிறாரு, புது டிஸ்கோர்ஸை உருவாக்குறது அவ்வளோ சாதாரணம் இல்லை, அது ஒரு பெரிய இயக்கமாக அதே நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரப்சர் உருவாக்குனா தான் புது டிஸ்கோர்ஸ் ஒரு நாள் உருவாக்க முடியும். நீ உருவாக்க நினைக்கிற புது டிஸ்கோர்ஸ் வந்து சுயமரியாதையின் அடிப்படையிலையும் அதுக்கப்புறம் வந்து நவீனத்துவ மனிதனை உருவாக்குவதற்கு அடிப்படையிலும் சமத்துவத்தை போதிப்பது, இந்த அடிப்படையில் வந்து அந்த டிஸ்கோர்ஸ் உருவாகுது அப்படின்னா நீ ஆல்டர்னேட்டிவ் டிஸ்கோர்ஸை தான் நீ உருவாக்க முடியும். அதுக்கு வந்து நீ வந்து இது வந்து காலத்தால் நடக்கக்கூடியது, ஒரு நபர் இல்லை, ஒரு நபரால் உருவாக்கப்படுவதில்லை, முழு காலத்தை அது வந்து அதுக்கு குறிப்பிட்ட காலம் இல்லையா, அது வந்து தொடர்ந்து இந்த காலம் தான் தீர்மானிக்கும் இந்த டிஸ்கோர்ஸை ஏற்றுக்கிறதா இல்லையான்னு. இப்போ இந்த 100 வருடத்துக்கு பின்பாக பார்க்கும் பொழுது பெரியார் உருவாக்கிய டிஸ்கோர்ஸ்க்கு பின்பாக இன்னைக்கு இந்த 100 வருடத்துக்கு பின்பாக பார்க்கும்பொழுது சுயமரியாதை மாதிரி இந்த விஷயங்கள் 1910 நடந்தது வந்து இப்போ பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் ஒரு இடத்துல வந்து பெரியார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, 1927 மதுரை அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் வந்து சுயமரியாதை பெற்ற தருணம்னு ஒரு வரி வருது. ஏன்னா அமெரிக்கன் கல்லூரியில் வந்து ஒரு பார்ப்பன மாணவன் கூட படிக்கிறான், அது வந்து இவங்கள்ட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டான். அதனால என்ன பண்ணுறாங்க, அங்கே ஹாஸ்டலில் பூரா வந்து பார்ப்பன சமையல்காரர்கள் தான் இருந்திருக்காங்க. அப்போ மாணவர்கள் கிளர்ச்சி பண்ணுறாங்க, எங்களுக்கு பார்ப்பன சமையல்காரன் கூடாது, நாங்கள் வந்து பார்ப்பன சமையல்காரர்கிட்ட சாப்பிட மாட்டோம்னு சொல்லி ஒன்று பண்ணுறாரு. இப்போ 1920க்கு பின்பாக எங்கெங்கெல்லாம் சுயமரியாதை தருணங்கள் வெளிவருது அது எல்லாத்தையும் அவர் வந்து கலெக்ட் பண்ணி எழுதுறாரு. அதில் வந்து ஒரு தருணம் வந்து மதுரை அமெரிக்கன் காலேஜ் மாணவர்களுக்கு சுயமரியாதை எழுச்சின்னு ஒரு எழுதுவது. அவர் வந்து பார்ப்பன சமையல்காரனுக்கு
கீழே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த 100 வருடத்துக்கு பின்பாக பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய வளர்ச்சி எடுத்து அந்த டிஸ்கோஸே வேற ஒன்றா மாறி இருக்கு. நம்ம வேற இப்போ அந்த பிரச்சனை இப்போ இல்லை, நம்ம வேற ஒரு அந்த டிஸ்கோஸ்லாம் மாறி இப்போ வேற ஒரு பிரச்சனைகளை வந்து பேசுகிற ஒரு சமூக உரையாடலுக்கு நம்ம வந்து நகர்ந்திருக்கோம். அதுக்கு இந்த கடந்த 10 வருட சினிமா வந்து தொடர்ந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்கு. அது ஆல்டர்னேட்டிவ் டிஸ்கோஸாக நம்மகிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தது வந்து ஒரு முக்கியமானதாக நான் எடுக்கிறேன். இது தொடர்பான இன்னும் சில விஷயங்களை வந்து நான் என்னோடய கட்டுரையில் வந்து வழங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேசிட்டனால நன்றி. இவ்வளோ நேரம் என்னுடைய உரையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.